இன்றைக்கு தமிழகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்று செய்திகள் எல்லாம் பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவிலே வெளிப்படையாக தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை திமுகவின் மீது இருந்த விசுவாசத்தை இன்றைக்குத்தான் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில் காங்கிரஸில் முதலில் பணியாற்றி, அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி, பெரியகுளம் சேர்மனாக, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு முன்பாக அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிடுகிற போது அம்மா அவர்களுக்கு எதிர்த்து இரட்டைப்புறா சின்னத்தில் வெண்ணிலாடை நிர்மலா அவர்களுக்கு போடி சட்டமன்ற தொகுதியிலே பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக இணைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக, அதே ஆண்டிலே வருவாய்த்துறை அமைச்சராக, அதே ஆண்டிலே அம்மா அவர்களுக்கு சோதனை வந்தபோது வழக்குகளில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளில் சோதனை வந்தபோது இடைக்கால முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் இடைக்கால முதலமைச்சர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்று அவர் வகிக்காத பதவியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இல்லை. இத்தனை பதவிகளையும் ஒரு சாமானிய தொண்டனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தொண்டர்களுடைய உழைப்பால், தலைமையினுடைய செல்வாக்கால் அவர் பெற்றார்கள். இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். தலைமை கழகத்தை கோயிலாக நினைக்கிற, அம்மாவே தெய்வம் கழகமே கோயில் என்று வாழ்ந்து வருகிற தொண்டர்களுக்கு மத்தியில் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த அந்த வரலாறும் இவருக்கே சொந்தம். இவ்வளவுக்கு பிறகும் அவர் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக பணியாற்றினார்கள். எல்லோரும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ? ஏனென்றால் அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார்கள். அப்படியானால் அந்த பொய் வழக்குகளெல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்ததாக சில பேர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போகிற போக்கில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உலகமாக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மா அவர்கள் இருந்தபோதும், புரட்சித்தலைவர் இருந்தபோதும் எப்படி வலிமையோடு இருந்ததோ அதே வலிமையோடும், அதே மக்கள் சக்தியோடும், மக்கள் செல்வாக்கோடும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இரவு பகல் பாராது, ஊனுறக்கம் பாராது, நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பார்த்து, தென் தமிழகத்தில் யாரையும் வளர விட மாட்டார் என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை அவர் பேசியிருக்கிறார்கள்.
இப்போது நாங்கள் 4 பேர்கள் இங்கே உங்களுக்கு முன்னாலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த பதவியை அவரை நீக்கியதற்கு பிறகு ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான எனக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட ஏறத்தாழ 1 வருடத்திற்கு அவர் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அந்த இருக்கையில் உட்கார்ந்துருந்தார். மாப்பிள்ளை என்னது சட்டம் அவருதுன்ற மாதிரி பதவியை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட வழங்க மனம் இல்லை. அதே போல் இப்போது என் அருகில் இருக்கிற உசிலம்பட்டியினுடைய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற மண்ணின் மைந்தர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தான் இனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் மக்கள் நம்பிக்கையோடும் வழிநடத்த முடியும் என்று அவர் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு கழக அமைப்பு செயலாளராக பதவி வழங்கி அவர் இன்றைக்கு மக்கள் பணியாற்றி இன்னும் பல உயரங்களை பொது வாழ்க்கையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தாயுள்ளத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு சட்டமன்றத்தில் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கி என்னை வெற்றி பெற செய்தார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். அண்ணன் மாணிக்கம் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கிற போது சட்டமன்ற உறுப்பினராக சோழவந்தானிலே இருந்தார்கள். அதற்கு பிறகு 2021 மீண்டும் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்களும் சட்டமன்ற வேட்பாளராக அண்ணன் மாணிக்கம் அவர்களும் போட்டியிட்டார்கள். அவருக்கு நடந்த கொடுமை என்னவென்பது ஆண்டவனுக்கும் வெளிச்சம், உங்களுக்கும் வெளிச்சம். அத்தனை மனவெளியும் தாங்கி கொண்டு இனி இவரை நம்பி புழு பூச்சி கூட அவரை நம்பி சென்றால் அது மிகப்பெரிய பாவம் என்றதற்கு சான்றாக எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணைச் செயலராக இருக்கிறார். அதேபோல் SS சரவணன் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வாக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்று கழக அம்மா பேரவையினுடைய மாநகர் மாவட்ட செயலராக பணியாற்றுகிறார். ஆனால் இவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது யாராவது ஒருவர் தலையெடுத்து விட்டால் பேட் ஒப்பீனியன் அவர்கள் மீது வருவதற்கு அனைத்து விதமான செய்கையும் அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி எங்கே கதையில் காதில் போடுறாரு, எங்கே ஆப்பு வைக்கிறாரு, எங்கே விஷத்தை ஊற்றுறாருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பலிக்கடை ஆனவங்க ஐயா சபாநாயகர் காளிமுத்து ஐயா அவர்கள், ஐயா சத்தியமூர்த்தி ராமநாதபுரம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அண்ணன் ஐயா சேடப்பட்டி முத்தையா அவர்கள், இப்படி ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள், இப்படி இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் எந்த தலைவர்களையும் அம்மா அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு தூக்கம் வராது. அதிகபட்சம் இப்போ ஐயா சேடப்பட்டி முத்தையா அவர்களை விசுவாசத்திற்கு டிக்ஷனரி எழுதுனா அதில் சேடப்பட்டி முத்தையா எழுதணும்னு திருமணத்தில் அம்மா வாழ்த்துனாங்க. அன்னையோடு அவருக்கு பேடு டைம் ஆரம்பிச்சிருச்சு, முடிச்சுட்டாங்க அவர் கதையை. இதெல்லாம் ஐயா சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயா மிகப்பெரிய ஆற்றலாளர். இந்த பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம், இவங்கெல்லாம் தென் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆளுமையில் அம்மாவுடைய செல்வாக்கில் தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக பணியாற்றினவங்க. அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு 16வது 17வது இடத்துல இருந்தவரை அம்மா கொண்டு முதலிடத்தில் வச்சாங்க. இவ்வளவு பதவிகளையும் அணிவித்து விட்டு இன்றைக்கு தென் தமிழகத்திலே யாரையும் வளர விடவில்லை என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் முனியசாமி மாவட்ட செயலாளர் இருக்கிறார். சிவகங்கையில் செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். மதுரையில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்களும் அண்ணன் VV ராஜன் செல்லப்பா அவர்களும் உதயகுமார் ஆகிய நானும் மாவட்ட செயலாளர் இருக்கிறோம். மகேந்திரன் அவர்கள் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். தேனி மாவட்டத்தில் முருக்கோட்டை ராமர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை கழகத்தினுடைய பொருளாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் பொருளாளர்களும் இருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ரவிச்சந்திரன் சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயாவுடைய தம்பி இருக்கிறார்.
இங்கே கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்கார். அதற்கு பிறகு தூத்துக்குடியில் கடம்பூர் ராஜு அண்ணன் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. எஸ்பி சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் தச்சை ராஜா இருக்கிறாங்க. இசைக்கு சுப்பையா முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் அண்ணன் தலவாய் சுந்தரம் இருக்கிறாங்க. எல்லோருமே இன்றைக்கு ஏகமனதாக ஒருமனதாக எடப்பாடியார் அவர்கள் தான், பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அனைவருமே தென் தமிழகத்தில் அவர் தான் நம்ம வழி நடத்த முடியும், தாய் உள்ளத்தோடு தெய்வ உள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருடைய பங்களிப்பையும் அதில் பதிவு செய்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை பொது வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்குற அந்த ஜனநாயக மாண்பு அது பிறவியிலேயே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் மன உறுதியோடு இருந்தார், இந்த மாதிரி கருங்காலிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற போது கூட சில பேர் வருத்தப்பட்டது உண்டு, சில பேர் பரிதாபப்பட்டது உண்டு, சில பேர் கவலை தெரிவித்தது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட கருங்காலிகளை கட்சியிலே வைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுனால தான் எடப்பாடியார் அவர்கள் மன உறுதியோடு அவர்களை கழகத்திலே அடையாளம் கண்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இப்போ அது பூஜிதமாயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்றால் அது முடியும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிரூபணமாகி அதற்கு சாட்சியாக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனிமேல் அவருக்கு என்ன பதவி வேணும்? தெய்வீக திருமகன் ஐயா பசுமொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த பகுதிகளிலே செல்வாக்கானவர். அவர் கூட அந்த முதலமைச்சர் அரியாசனத்திலே அவரை தேடி வந்தபோது கூட அவர் அந்த அரியாசனத்திலே அலங்கரிப்பதற்கு அன்றைக்கு அவர் விரும்பவும் இல்லை, காலமும் அதற்கு கை கொடுக்கவில்லை. அந்த வழித்தோன்றலாக என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு அதில் அமர்ந்து இன்றைக்கு அந்த வேதனையான இந்த சம்பவத்தை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கணும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுக இனி ஜெயிக்காது, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அவர் தென் தமிழகத்தில் யாரையும் வளர விட மாட்டாருன்னு ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீங்கள் என்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் அடைக்கலம் ஆனீங்களோ அன்னைங்கே நீங்கள் செத்த பணத்துக்கு சமானம். நீங்கள் இனிமேல் எது சொன்னாலும் தொண்டர்களும் மக்களும் நம்ப தயாராக இல்லை. எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த வழியில் வந்தீங்க, எப்படி உயர்ந்தீங்க, எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.